சாலியாறு நதிக்கரையில் அமைந்திருந்த அழகான கிராமம் பூங்காவு. அங்கு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் யூசுப் என்ற மரவேலை செய்பவரும் அவரது மனைவி சுஹ்ராவும். காதலித்து திருமணம் செய்தவர்கள் அவர்கள். மரத்தில் அதிசயங்கள் செதுக்கும் ஒரு கலைஞன் யூசுப். ஆனால் சுஹ்ராவின் மனம் நகரத்தின் ஆடம்பர வாழ்க்கையை கனவு கண்டது. கணவரின் வேலையையும் கிராமத்தின் எளிய வாழ்க்கையையும் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் யூசுப் வேலைப்பழுவில் இருந்த போது சுஹ்ரா அங்கே வந்தாள். இக்கா, எனக்கு இந்த கிராமம் போதும் என்று ஆகிவிட்டது. நான் நகரத்திற்கு சென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன். நாம் பிரிந்துவிடலாம். அவளுடைய வார்த்தைகளை கேட்டு யூசுப் அதிர்ச்சியடைந்தான். அவன் கையில் இருந்த உளி தரையில் விழுந்தது. அவன் எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றும் சுஹ்ரா கேட்கவில்லை. அன்றிரவே அவள் அந்த வீட்டின் படியை விட்டு இறங்கி நகரத்திற்குச் சென்றாள். யூசுப் உடைந்து போனான். அவனது சகோதரி ருக்கியா அவனுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றாலும் சுஹ்ராவின் நினைவுகளில் அவன் வெந்து கொண்டிருந்தான். நகரத்தை அடைந்த சுஹ்ரா ஒரு துணிக்கடையில் வேலைக்குச் சேர்ந்தாள். நகர வாழ்க்கை அவள் விரும்பிய சுதந்திரத்தை கொடுத்தது. ஆனால் விரைவில் அவள் தனிமையை உணர ஆரம்பித்தாள். யூசுப்பின் அன்பையும் கிராமத்தின் பாதுகாப்பையும் அவள் அறியாமலேயே மிஸ் செய்தாள். சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு வழக்கத்திற்கு மாறான சோர்வு ஏற்பட்டதால் சுஹ்ரா மருத்துவமனைக்கு சென்றாள். மருத்துவர், நீங்கள் 3 மாத கர்ப்பிணி என்று கூறினார். அந்தச் செய்தி அவளை திகைக்க வைத்தது. இது யூசுப்பின் குழந்தை. தான் உதறிவிட்டு வந்தவனின் குழந்தை. குற்ற உணர்வு அவளை துரத்தியது. ஆனாலும் தன் அகங்காரம் காரணமாக அவள் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் நகரத்திலேயே தொடர்ந்தாள். கர்ப்பத்தின் 6வது மாதத்தில் ஒரு நாள் காலை அறையில் கிடைத்த செய்தித்தாள் ஒன்றில் ஒரு சிறிய செய்தி அவள் கண்களில் பட்டது. பூங்காவு கிராமத்தைச் சேர்ந்த மரவேலை செய்பவர் யூசுப் வாகன விபத்தில் உயிரிழந்தார். சுஹ்ரா நொறுங்கிப் போனாள். இறைவா, எல்லாம் என்னால்தான் என்று கதறி அழுதாள். தான் கைவிட்டதால்தான் யூசுப் இறந்தான் என்று அவள் நம்பினாள். அந்த குற்ற உணர்வு அவளை முற்றிலும் மாற்றியது. அகங்காரம் இல்லாமல் ஆனது. பிரசவ நேரம் நெருங்கிய போது அவள் ஒரு முடிவெடுத்தாள். யூசுப்பின் குழந்தையை அவனது மண்ணிலேயே பிரசவிக்க வேண்டும். 7 மாத கர்ப்பிணியாக அவள் பூங்காவுக்கு திரும்பினாள். நேராகச் சென்றது பள்ளிவாசலில் உள்ள யூசுப்பின் கல்லறைக்குத்தான். அந்த பெயரை கண்டதும் அவள் அந்த குளிர்ந்த மண்ணில் விழுந்து விம்மி அழுதாள். இக்கா, நான் இக்காவின் குழந்தையை கொண்டு வந்திருக்கிறேன். அது ஒரு மழை பொழியும் இரவு. அந்த கல்லறையின் அருகில் யாருடைய உதவியும் இல்லாமல் சுஹ்ரா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தையை கடைசியாக முத்தமிட்டு யூசுப்பிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கல்லறையின் அருகிலேயே அவள் அமைதியாக உயிர் துறந்தாள். விடியற் காலையில் பள்ளிவாசலின் முவாத்தின் மூசாக்காதான் அந்த காட்சியைக் கண்டார். குளிரில் உறைந்த சுஹ்ராவின் சடலமும் அதன் அருகில் அழுது கொண்டிருக்கும் குழந்தையும். கிராமமே அதிர்ந்து போனது. யூசுப்பின் சகோதரி ருக்கியா ஓடி வந்தார். குழந்தையை பார்த்தபோது அவருக்கு யூசுப்பின் முகமே நினைவுக்கு வந்தது. இது என் இக்காவின் குழந்தை, இவனை நான் வளர்ப்பேன். ருக்கியாவும் அவரது கணவரும் அந்த குழந்தையை சொந்த மகனாக வளர்த்தார்கள். அதற்கு பிலால் என்று பெயரிட்டார்கள். பிலால் வளர்ந்தபோது தனது பெற்றோரின் கதையை அறிந்தான். ஒரு நாள் யூசுப்பின் பழைய வேலைப்பளுவிலிருந்து அவனுக்கு ஒரு மரப்பெட்டி கிடைத்தது. அதில் யூசுப்பின் பழைய நாட்குறிப்பு இருந்தது. ருக்கியாவும் பிலாலும் அதை வாசித்தார்கள். அந்த நாட்குறிப்பில் சுஹ்ரா மீதுள்ள அடங்காத அன்பு நிறைந்திருந்தது. சுஹ்ரா பிரிந்து சென்ற பிறகு யூசுப் எழுதியிருந்தான், அவள் விரும்பிய வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியவில்லை. நான் நகரத்திற்கு சென்று அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும். அவளுக்காக. நாட்குறிப்பின் கடைசி பக்கத்தில் அவன் நகரத்தில் ஒரு பெரிய வேலைக்காகச் செல்வதைப் பற்றி எழுதியிருந்தான். அங்கே சுஹ்ராவை பார்க்க முடிந்தாலோ? அப்போதுதான் ருக்கியா உண்மையை உணர்ந்தார். யூசுப் அன்று நகரத்திற்கு சென்றது சுஹ்ராவை தேடியோ அவளுக்காக பணம் சம்பாதிக்கவோதான் இருந்தது. அந்த பயணத்தில்தான் அவன் விபத்தில் சிக்கினான். இறைவா, அவன் அவளுக்காக இறந்தான். அவள் அந்த குற்ற உணர்விலும் இறந்தாள். அந்த அன்பின் ஆழம் பிலாலையும் ருக்கியாவையும் அழவைத்தது. வருடங்கள் கடந்தது. பிலால் தனது தந்தையைப் போலவே ஒரு மரவேலை செய்பவனானான். நகரத்தின் வேலைகளை துறந்து அவன் பூங்காவிலேயே தொடர்ந்தான். அவனது வேலையின் புகழை கேள்விப்பட்டு ஷாஹினா என்ற இளம்பெண் நகரத்திலிருந்து ஒரு இன்டீரியர் வேலை தொடர்பாக அவனை தேடி வந்தாள். நகரத்தின் வேகமும் கிராமத்தின் அமைதியும் ஒருவரையொருவர் சந்தித்தன. அவர்கள் காதலித்தார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள். ஆரம்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது.
ஆனால் மெதுவாக ஷாஹினாவுக்கும் நகர வாழ்க்கை மிஸ் செய்ய ஆரம்பித்தது. அவள் பிலாலுடன் சண்டையிட்டாள். எனக்கு இந்த கிராமம் வெறுத்துவிட்டது. நாம் நகரத்திற்கு போகலாம். என் தந்தையும் தாயும் உறங்கும் இந்த மண்ணை விட்டு நான் வரமாட்டேன் என்றான் பிலால். விதி மீண்டும் திரும்பியது. ஒரு நாள் ஷாஹினா அப்போது கர்ப்பிணியாக இருந்தாள். ஒரு பையுடன் பிலாலின் வேலைப்பளுவுக்கு வந்தாள். நான் போகிறேன் பிலால். என் குழந்தையை நான் நகரத்தில்தான் வளர்ப்பேன். சூரா வெளியேறிய அதே கணம் யூசுப் அனுபவித்த அதே வலி. பிலாலின் கையிலிருந்து உளி தரையில் விழுந்தது. இந்த தகவலை அறிந்த ருக்கியா தளர்ந்து போனார். தன் சகோதரனுக்கு நடந்தது மகனுக்கு நடக்கக்கூடாது. அவர் யூசுப்பின் பழைய நாட்குறிப்புடன் நகரத்திற்கு புறப்பட்டார். ஷாஹினாவை கண்டுபிடித்து, மகளே, நீ இந்த நாட்குறிப்பை வாசிக்க வேண்டும். நீ மீண்டும் செய்வது சுஹ்ராவின் தவறு. ருக்கியா சுஹ்ராவின் மற்றும் யூசுப்பின் உண்மையான கதையை நாட்குறிப்பில் உள்ள வரிகளுடன் சேர்த்து ஷாஹினாவிடம் கூறினார். யூசுப் சுஹ்ராவுக்காகத்தான் இறந்தான் என்றும் அந்த உண்மை தெரியாமல் சுஹ்ரா குற்ற உணர்வால் இறந்தாள் என்றும் ஷாஹினா உணர்ந்தாள். தான் பிலாலுக்கு எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று புரிந்து கொண்டு அவள் விம்மி அழுதாள். அன்றைக்கே அவள் பிலாலிடம் திரும்பினாள். வேலைப்பளுவில் உடைந்து போய் அமர்ந்திருந்த பிலால் ஷாஹினாவை கண்டதும் ஆச்சரியப்பட்டான். அவள் அவனது காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். எனக்கு தவறு நேர்ந்து விட்டது. நான் உங்களையும் நமது குழந்தையையும் இந்த மண்ணையும் விட்டு போக மாட்டேன். பிலால் அவளை அணைத்துக் கொண்டான். யூசுப்பின் மற்றும் சுஹ்ராவின் துயரக் கதைக்கு அவர்களின் மகனின் மூலமாகவும் ஷாஹினாவின் உணர்தல் மூலமாகவும் ஒரு புதிய மகிழ்ச்சியான தொடர்ச்சி ஏற்பட இருந்தது. ஷாஹினாவின் வருகை அந்த கிராமத்திற்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. ருக்கியாவின் கண்களில் ஆறுதலின் ஈரப்பதம் இருந்தது. தன் சகோதரனின் அன்புக்கு கிடைத்த உண்மையான வெற்றியாக அவர்கள் அதை கண்டார்கள். மாதங்களுக்குப் பிறகு ஷாஹினா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பிலால் அவனை தன் கைகளில் ஏந்தி அந்த பழைய வேலைப்பளுவுக்கு கொண்டு சென்றான். யூசுப்பின் நாட்குறிப்பின் மீது குழந்தையை கிடத்தி அவன் சொன்னான், அப்பா, அம்மா, இதோ உங்கள் பேரன். அந்தச் சிறிய வேலைப்பளுவில் மரத்தின் வாசனையோடு ஒரு குழந்தையின் அழுகைச் சத்தமும் கலந்தது. யூசுப் கட்டியிருந்த அந்த வீடு மீண்டும் அன்பால் நிரம்பியது. அவர்கள் அவனுக்கு யூசுப் என்றே பெயரிட்டார்கள். பிலாலும் ஷாஹினாவும் தங்கள் மகனுடன் பூங்காவின் அமைதியில் வாழ்ந்தார்கள். சுஹ்ராவின் மற்றும் யூசுப்பின் கல்லறைகளுக்கு அவர்கள் தினமும் வந்து பிரார்த்தனை செய்தார்கள். 2 தலைமுறைகளின் அன்பையும் தியாகத்தையும் நினைவூட்டும் விதமாக அந்த கிராமத்தில் அவர்களின் வாழ்க்கை தொடர்ந்தது. அகங்காரத்தால் பிரிந்தவர்களை அன்பால் மீண்டும் இணைத்தது காலம். யூசுப்பின் உளியின் சத்தம் நின்ற இடத்தில் அவனது பேரனின் சிரிப்பின் சத்தம் அந்த வேலைப்பளுவில் நிறைந்தது. சாலியாறு நதி முன்பைப் போலவே அமைதியாக ஓடியது. யூசுப்பின் மற்றும் சுஹ்ராவின் காதல் ஒரு பாடப்புத்தகமாக பூங்காவில் நிலைத்தது. அன்புதான் மிகப்பெரிய உண்மை என்று அந்த கிராமம் மீண்டும் உணர்ந்தது.